அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது நீட் விலக்குக்காக ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அதிமுக பாஜக புறக்கணித்திருக்கிறார்கள். முதல்வரின் அழைப்பை புறக்கணித்திருக்கிறது அதிமுகவும் பாஜகவும். இதை ஒட்டி தான் நம்ம தலைப்பை கட்டமைத்திருக்கிறோம். ஸ்டாலின் அவர்களோட கணக்கு என்ன, ஷா இபிஎஸ் அவர்களோட கணக்கு என்ன, இதுதான் தலைப்பு. நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம். திமுகவிலிருந்து திரு சேலம் தரணிதரன் அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் வணக்கம். நம்மோடு பாஜகவிலிருந்து திரு ஜி.கே. நாகராஜ் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு நாகராஜ். அக்னீஸ்வரன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நீட் விலக்கிற்கான அனைத்து கட்சி கூட்டம். நான் எதிர்கட்சி தலைவர் சொல்வது இன்னும் ஒரு வருஷம்தான் தேர்தல் இருக்கு, மக்களின் கொந்தளிப்பை கோபத்தை திசை திருப்புறதுக்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம், இதில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நீட் பிரச்சனையை தேர்தலோடு முடிச்சு போட்டு பார்க்குறாரா எதிர்கட்சி தலைவர்? இல்லை, தேர்தலோடு இருக்கிறதுனால தானே நீங்கள் இப்போதைக்கு அந்த இதை கொண்டு வர்றீங்க. இதே தமிழக சட்டமன்றத்தில் நீட் விலக்கு மசோதா கொண்டு வந்தீங்க. அந்த இரண்டுக்கும் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி ஆதரவு தெரிவிச்சிச்சுல. சரி, ரெண்டாவது முறை நீங்கள் முதல் முறை 142 நாளைக்கு பிறகு ஆளுநர் திருப்பி அனுப்பிச்சார்ல, ரெண்டாவது முறைக்கும் எதிர்கட்சி ஆதரவு தெரிவிச்சிச்சே தமிழ்நாட்டு நலன் கருதி. ஏன்னா உங்களை அப்ப நம்புனாங்க, இவங்க செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க இதுவரைக்கும் உங்களால செய்ய முடியல அப்படின்னு நம்பிட்டாங்க. ஆனால் அதை நீங்க ஆயுதமாக எடுத்து உங்களுடைய அரசாங்கம் எங்களால செய்ய முடியல. நான் கேட்குறேன், 7.5 தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியா 7.5 நடைமுறைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் ரகசியம் தெரியும் சொன்னீங்க. உங்க ரகசியம் என்னன்றத இன்னும் வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அது ஒரு சட்ட போராட்டத்தை தொடர்வதற்காக தான் கூப்பிடுறாங்க. ஆனா இன்னொரு கோணம் இருக்குல்ல, பாஜக புறக்கணிச்சிருக்கு, அதனால அதிமுகவும் புறக்கணிச்சிருச்சா? ஏற்கனவே பாஜகவும் புறக்கணிச்சிச்சுல, அப்ப அதிமுக புறக்கணிச்சுச்சா? அப்ப அமித்ஷா சந்திக்கல திரு இபிஎஸ். இதுல தமிழக அரசாங்கம் போடுகிற கணக்கு வேற, திரு அமித்ஷா அவர்கள் போடுகிற கணக்கு வேற, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கணக்கு போடுகிற விதம் வேற. எல்லாமே அரசியல் கணக்கு தான். இங்க யாரும் அன்னை தெரசா மாதிரி இவர் லாவோ காளையா 2 கப்பலை வாங்கி இவர் ஐயா வஉசி விட்டது மாதிரிலாம் இங்க யாரும் இல்ல, அதை விட்டுருவோம். ஆனால் ஒரு அரசாங்கம் என்பது இல்ல. அந்த இடத்துல திரு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பாஜகவுக்காக தமிழக மக்களின் நலன்களுக்கு எதிராக போய் செல்வாக்கு இழந்துரும் அதிமுகன்ற, தமிழக மக்களின் கோபம் வந்துரும் அதிமுக மீது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. அந்த விமர்சனம் தமிழ்நாட்டில் பெரிதும் மதிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அந்த விமர்சனத்தை முதல்ல அவருக்குள்ள அப்ளை பண்ணி பார்க்கணும். நீங்க சிபிசிஐடி கேட்டீங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களுக்கு அனுமதி கொடுத்தாரு. ஆனால் அந்த சிபிசிஐடி இது நீங்க ஒத்துக்கிறல. இப்ப நீங்க சிபிஐ கேக்குறீங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு ஒத்து வரல, கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ அந்த யாருக்காக நீங்கள் இயக்கம் நடத்துறீங்களோ, கட்சி நடத்துறீங்களோ, அந்த மக்களே இன்றைக்கு முகம் சுளிக்கிறார்கள். அந்த மக்களின் நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு விசிகா இல்லையா? ஆக நீங்க இன்னொரு கட்சியை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த இடம்ன்றது பாஜகவுக்காக அதிமுகவும் புறக்கணிச்சிருச்சு, கூட்டணிக்காக அதிமுகவும் புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாதா? நீங்க அரசியல் கணக்கு வேற சார். நீங்க ஆளுகிற அரசாங்கம் ஏன் இதை கொண்டு வர முடியல? அப்புறம் ஏன் 89 லட்சம் கையெழுத்து வாங்குனீங்க? இங்க தொகுதி மறு வரையறுக்கு 63 கட்சிகள் 58 கட்சிகள் அங்க வந்தாங்களே, அது என்ன ஆக போகுது? ஆக என்னன்னா இது ஒரு தேர்தல் யுக்தி. அப்பா எங்களால முடியல, மக்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்க எங்களுக்கு தெரியல, நாங்க கேட்கவும் மாட்டோம், சொல்லிட்டோம் எங்களால செய்ய முடியல, ஆகையினால நாங்க இமயமலையின் உச்சியில தான் இன்னும் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு போலி கணக்கை மக்களிடத்த பிம்பத்தை, ஒரு தவறான பிம்பத்தை காட்டுவதற்காக இவங்க சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஏன் போய் ஆதரவு தரணும்ன்றதா நான் இப்படி கேட்கிறேன் சார். விஜயன் சார், நான் யதார்த்த அரசியல் பேசுகிறவன். நீங்கள் அதிமுக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் சேர்ந்தாங்கல்ல, மறுவரைக்கு வந்தாங்கல்ல, ஏன்னா அது உண்மையான நாட்டு நலன்.
இப்ப நீங்க இது நாட்டு நலன் தான், ஆனால் திமுகவினுடைய உண்மைத்தன்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் தோலுரிக்க வேண்டிய வேலையை இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் செய்கிறது. இதுக்கு வராததுனால அமித்ஷா கணக்கு, அப்புறம் ஆண்டவன் கணக்கு, அதெல்லாம் இங்க தேவையில்லை. அது அரசியல் கணக்கு. ஆனால் அரசாங்கம் செய்ய தவறிவிட்டது 4 ஆண்டு காலத்துல. இனிமேலுக்கு என்ன செய்ய போறீங்க? முழுக்க நடந்தாச்சு, அப்புறம் முக்காடு போறதுல என்ன இருக்கு? அதுதான் இந்த அனைத்து கட்சி கூட்டம். திரு தரணிதரன், இப்போ என்ன இன்னும் 1 வருஷத்துக்குள்ள தேர்தல் வர இருக்கு. எங்களுக்கு ரகசியம் தெரியும்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. மக்கள் கொந்தளிப்பும் கோபமா இருக்கிறாங்க. இந்த தேர்தலுக்காக இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு கூட்டி நினைச்சு அனைத்து கட்சி கூட்டத்தெல்லாம் கூட்டுறீங்க. அதுக்கு நாங்க வர முடியாது அப்படின்றதுதான் இபிஎஸ் கிட்டத்தட்ட திமுகவை எக்ஸ்போஸ் பண்ற இடத்துக்கு அப்படி பண்ணியிருக்காரா, புறக்கணிச்சிருக்காரா? இல்ல, அவரு எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே அதிமுகவும் பாஜகவும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். அது அமித்ஷா அதுல அதிமுக அமித்ஷான்னு ஆகி ஒரு 8 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? அதுல நாம எந்த ஆச்சரியமும் கிடையாது. இப்ப நீட்டோட வரலாறையே பார்ப்போமே. 2000 இல்ல நம்ம அந்த நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில தான் உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இதுக்கு முன்பு நீங்க சொல்றீங்க ரொம்ப காலம் ஆயிடுச்சு அமித்ஷா திமுகலாம் சொல்றீங்க. ஆனா உங்க நீட்டு விலக்கு தீர்மானம் எல்லாத்துக்கும் அவங்க ஆதரவு கொடுத்தாங்கல்ல, தீர்மானத்துக்குலாம் ஆதரவு கொடுத்தாங்க. இதுக்கு ஏன் வரலன்னா இது தேர்தலுக்காக நீங்க போடுற கூட்டம். இல்ல அது இரட்டே வேணும். நான் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, நீட்டோட ஆக்சுவல் பில் அவசர சட்டமா 2016 தான் வருது. இவங்க முதல் தேர்வு 2017 வருது. அப்ப அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இருந்தாங்க. அப்போ ஏன் இவங்க எதுவுமே குரல் எழுப்பல? அதே மாதிரி 2019 நிரந்தர நீட் சட்டம் வருது. நீட் தேர்வு அவசியம் ஒன்றிய அரசு கொண்டு வராங்க. அந்த சட்டத்துக்கும் அதிமுக புறக்கணிக்கல. அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்த்து வாக்களிக்கல. அப்போ நீங்கள் கூட்டணி விட்டு கூட போயிருக்கலாமே. நீங்கள் நீங்கள் சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் கூட்டணி விட்டு போயிருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். சொல்ல அதே மாதிரி சிஏஏ NRC எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணி தான் அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஆளுநர் பிரச்சனை நடந்துட்டு இருந்ததா? ஆளுநர் பிரச்சனை அப்போ அதிமுக செய்தி தொடர்பு சொன்னது என்ன? திமுக நிர்வாகம் செய்யறதுனால அரசியல் பண்ணுறாங்கன்னு. ஆனால் உச்சநீதிமன்றம் நேற்று என்ன சொல்லியிருக்காங்க? ஆளுநர் பண்ணுறது தப்பு, 3 மாதம்குள்ளார எல்லா சட்டத்தையும் திருப்பி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? சொல்லியிருக்காங்க. இல்லை ஒன்றும் ஒப்புதல் கொடுக்கணும், திருப்பி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கூட அதிமுக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, 2019 புரோஹித் அவர்கள் இன்ஸ்பெக்ஷன் போனார் அதிமுக ஆட்சி இருந்தது. அப்ப இப்ப இருக்க முதலமைச்சர், அப்ப எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு? இது பண்றது ஃபெடரலிசத்துக்கு எதிரானது அப்படின்னு சொன்னார். சோ ஆனா அதிமுக அந்த மாதிரி எதுவுமே வரலையே. அவங்க நீங்க கொண்டு வந்த தீர்மானத்தெல்லாம் ஆதரிச்சிருக்காங்க. இத நீங்க அரசியலுக்காக தேர்தலுக்காக பண்றீங்க. இதுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்க மாட்டோம். தேர்தலுக்காக எப்படி சார் பண்றோம்? இன்னும் 1 வருஷத்துல இருக்கு. உங்களுக்கு ரகசியம் தெரியும் சொன்னீங்க, அதை செய்யல. இப்ப எல்லா கட்சிகளையும் அதுக்கு பொறுப்புதாரர் ஆக்க பாக்குறீங்களா? இல்ல கிடையாது. ஏன்னா இது 2006 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தது. அப்ப அனந்த கிருஷ்ணன் கமிட்டி நடந்தது. அந்த கமிட்டியை வச்சு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி, இதை எப்படி நம்ம ஏகே ராஜன் கமிட்டி இருந்தோ ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஆளுநருக்கு அனுப்புறோம். ஆளுநர் வித்தின் 2 மந்த்ஸ்க்குள்ளார அது ஜனாதிபதிக்கு அனுப்புறாங்க. அப்போ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் ஜனாதிபதியா இருக்காரு. இன்னும் 3 மாசத்துக்குள்ளார விலக்களிக்கிறார். காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அபாலிஷ் ஆகுது. உங்களுக்கு தோதான மத்திய அரசு தான். நீங்க அப்படி சொல்றது இல்லை. 23 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் நுழைவுத் தேர்வுக்கு நுழைவுத் தேர்வு தேவையில்லைன்னு ஒரு முடிவு வந்தது. முக்கியமான பாயிண்ட். இப்போ நாம இந்த ஆளுநருக்கு எப்போ அனுப்புறோம்? நீட் விலக்கு கோரி 2021 எப்போ ஆகஸ்ட் மாதம் கிட்ட அவரு 2 வருஷம் அதில் உட்காந்துட்டு அப்புறம் திருப்பி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அனுப்புனதுக்கப்புறம் அதை ஜனாதிபதிக்கு அனுப்புறாரு. ஜனாதிபதி அம்மையார் அதுல கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல உட்கார்ந்துருந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா 2006 ஒரு ஜனாதிபதி விலக்கு கொடுத்திருக்காரு. கேள்வின்றது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இல்ல, அதான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதான் பேச போறோம். எப்படி இவங்க ஆல்ரெடி 2006 விலக்குக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க, எப்படி 25 கொடுக்கல? 2வது கேள்வி என்ன முக்கியமா பேசப்பட வேண்டிய கேள்வினா, ஆளுநர் ஆல்ரெடி நம்ம அனுப்பிச்ச சட்டத்தை சட்டமன்றத்துக்கு திருப்பி அமைச்சிட்டார். திருப்பி அமைச்சதுக்கு அப்புறம் நம்ம இல்ல எங்களுக்கு இந்த விலக்கு வேணும்னு சொல்லி திருப்பி அமைச்சிருக்கோம். அதை அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பக்கூடாது. ஏன்னா அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. 3வது நேற்று தான் உச்சநீதிமன்றம் வேர்டிக்ட் வந்திருக்கு. அந்த வேர்டிக்ட்க்கு 1 வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடியே உச்சநீதிமன்றம் சொன்னது என்னன்னா, நீங்க ஆர்பிட்ரியா மாநில அரசு அனுப்புற சட்டத்தை டிலே பண்ணவும் கூடாது, அதே மாதிரி அதை ஜனாதிபதிக்கு ஆர்பிட்ரியா அனுப்பக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வச்சாங்க. பொதுவா நீட்டுக்குன்னு சொல்ல பொதுவா வச்சாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இன்னைக்கு வரப்போகுது, இந்த காப்பி நேற்று கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அடுத்த லீகல்
ஆப்ஷன் என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அக்னீஸ்வர், தரணிதரன் அவர்கள் சொல்றது, நேற்று முக்கியமான தீர்ப்பும் வந்திருக்கு. சட்ட மசோதா அனுப்புறது, ஆளுநர் என்ன ரோல் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம். இது ஒரு சட்ட போராட்டத்தை நடத்துறாங்க. அதில் எல்லா கட்சிகளினுடைய பரிந்துரைகள் எல்லாம் கொடுங்க, நம்ம என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அப்படின்னா இதில் அதிமுக புறக்கணிக்குது அப்படின்னா இது ஒரு காரணம். திருமாவளவன் அவர்கள் சொல்ற மாதிரி பாஜகவை திருப்திப்படுத்துறதுக்காக புறக்கணிக்கிறீங்களா? அவர் தரணிதரன் தானே கேட்கிறார். உங்க பரிந்துரைகளை, ஆலோசனைகளை தானே சொல்ல போறீங்க, அதில் சொல்றதுல என்ன சிக்கல்னு கேட்கிறாரு. நண்பர் சேலம் தரணிதரன் திமுகவின் செய்தி தொடர்பாளர் 3 விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது நீங்கள் என்ன சார் கேட்குறீங்க, பாஜகவை திருப்திப்படுத்துறதுக்காவா அப்படின்னு கேட்குறீங்க. எந்த ஒரு மாநில கட்சியும் தேசிய கட்சியை திருப்திப்படுத்த முடியாது, அது அவசியமும் இல்லை. ஏன்னா மாநில கட்சி தேசியத்தில் போய் ஆள போகிறதும் கிடையாது. அப்புறம் திருப்திப்படுத்தி என்ன பண்ண போகிறோம், அதை விட்டுருவோம். இன்னொன்று, நான் நண்பர் சொன்னாரு அண்ணா திமுகன்றது அமித்ஷா திமுகன்னாரு. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். திமுகன்றது அண்ணா ஆரம்பிச்ச திமுகன்னு நினைச்சேன். அது திமுகவா மாறிடுச்சு. காவன்னா திமுகவா மாறிடுச்சு, கலைஞர் திமுகவா மாறிடுச்சு. அப்படி நான் சொன்ன இவருக்கு கொதிக்கும்ல, அப்படிலாம் பேச வேணாம். அது ஒரு மாநில கட்சி. திமுகவில இருந்து வந்த கட்சி தான் அதிமுக. ஆனா திமுகவை விட அதிக காலம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்குன்னா என்ன பொருள்? அமித்ஷாவை ஆள வச்சாரு. இல்ல அது அவங்க இந்த கான்டெக்ஸ்ட்ல பேசுறாங்க. அது தவறு. அந்த ஒப்பீடே தவறுங்கறேன். இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா சில ஆண்டுகளாகன்னு சொல்றாரு. நான் கேள்வின்றது, இல்ல இபிஎஸ் அவர்கள் என்ன நினைக்கிறார், இந்த கூட்டத்துக்கு போனா அந்த கிரெடிட் திமுகவுக்கு போயிரும்னு நினைச்சு தவிர்க்கிறாரா, இல்ல பாஜக அந்த ஸ்டாண்ட் எடுத்துருச்சு அதனால என்ன ஸ்டாண்ட் இருக்க முடியும்? அதைத்தான் நான் சொன்னேன். ஏற்கனவே 2 முறை நீட்டு விலக்குக்கு ஆதரவு தெரிவிச்சாங்களே, அப்ப பாஜக அந்த ஸ்டாண்ட் எடுத்துச்சா? அன்னைக்கு ஏன் இதே நான் மாநில நலனுக்காக, தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக பொய்யான வாக்குறுதியை அதிமுக சொல்லி எதிர்க்கட்சி ஆகலைங்க. ஆனா நீங்க பொய்யான வாக்குறுதியை சொல்லி ஆளுங்கட்சி ஆயிட்டீங்க. ஒண்ணு. இன்னொன்னு, 142 நாளில் அந்த ஆளுநர் திருப்பி அனுப்பிச்சாரு. ஆனா இவங்க இந்த பொது நுழைவுத் தேர்வை அன்னைக்கு 86 நாளையில அன்னைக்கு வீரப்ப மொய்லி மக்கள் மேல அமைச்சர், அந்த கல்வி அமைச்சர் இருந்தாரு. அது காங்கிரஸ் அன்னைக்கு சிகப்பு கம்பளம் விரிச்சிச்சு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப பிஜேபி இருக்குன்னு தெரியுமில்ல, சிகப்பு கம்பளம் முடியாதுன்னு தெரியுமில்ல, சிகப்பு கம்பளம் முடியல. இவங்க போதுமான டேட்டாவை கொடுத்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த போது ஏன் அது அடிபட்டுச்சு அப்படின்னா தரவுகள் இல்ல. அதனாலதான் இவங்க கமிட்டி போடுறாங்க. நீதிமன்றம் அதை ஏத்துக்குது. அதெல்லாம் விட்டுருவோம். நான் சொல்றேன், சரி, ஒரு முக்கியமான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அதிமுக புறக்கணிச்சதை அதுதான் விமர்சனமா மாறி இருக்கின்றது. அது நீங்க பிரத்தியார குறை சொல்லிட்டே நீங்க தொடர்ந்து ஆட்சியில் வரணும்னு நினைக்கிறீங்க. சொற்களாலேயே சொர்க்கத்துக்கு கொண்டு போற கட்சி திமுக. ஆனால் நடைமுறைப்படுத்த மாட்டேங்குது. நேற்றைக்கு சொல்றாங்க ஆளுநர் பத்தி உச்சநீதிமன்றம் சொல்லிச்சுன்னு சொல்லி அமலாக்கத்துறை போட்ட 1000 கோடி வழக்கை ஏன் நீங்க இது பண்ணீங்க? அமைச்சர் என்ன சொன்னாரு? ஏன் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போக சொன்னாரு? அப்ப மட்டும் ஏன் வாபஸ் வாங்குறீங்க? அது அவர் சொல்றது நீங்க தான் வாக்குறுதியை கொடுத்தீங்க, எங்களுக்கு ரகசியம் தெரியும், நீங்க அதிமுகவால ஒண்ணும் முடியாது அப்படிலாம் விமர்சனம் வச்சுட்டு நீங்க இந்த போராட்டத்தை ஃபைட் பண்றப்ப ஓரளவுக்கு நாங்க உங்களுக்கு கை கொடுத்தோம் சட்டமன்றத்துக்குள்ள. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அவங்க அரசியலா பாக்க, இவங்க ஆளுங்கட்சியா இருப்பாங்களா? ஆனா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகணுமா? என்னப்பா பிரயோஜனம்? உங்க அனைத்து கட்சி கூட்டத்தை அவங்க அரசியலா பாக்குறாங்க. இதுல தேர்தல் கணக்கு அரசியல். அரசியல் அனைத்து கட்சியும் கூட்டம் கூட்டுறது ஒரு ஜனநாயகத்தை மதிக்கிற செயல். எங்களால முடியலன்னு ஒத்துக்கோங்க. நான் பேசுறேன் சார், அப்புறம் நீங்க பேசுங்க. இப்ப இவர் சொன்னாரு, நாங்க தான் தேர்தல் நிறைய ஜெயிச்சிருக்கோம், திமுக நிறைய காலம் ஆட்சியில் இருந்திருக்கோம், ஆனாலும் எங்களை அமித்ஷா திமுகன்னு கூப்பிடுறாங்க. அது என்னைக்கு அதிமுக அமித்ஷா திமுக ஆச்சு? ஒரு தேர்தலும் ஜெயிக்க முடியல. 2016 சேர்ந்தாங்களா, 19 படுதோல்வி, 21 படுதோல்வி, 22 படுதோல்வி, 24 படுதோல்வி. 10 வருஷமா எதிர்க்கட்சியா இல்ல, 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்ல. சரி, அது வேற. சரிங்களா? அதனால ஒரு தேர்தல் அவங்கள 2026 பாருங்க, மக்கள் உங்களை நம்ப தயாரா. கூட்டத்துக்கு வர வேண்டிய காரணம் என்னன்னா, உச்சநீதிமன்றம் ஒரு லேண்ட்மார்க் தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்குமே கவர்னரோட எக்ஸஸை கண்ட்ரோல் பண்ற செயல். இதோட அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நாம எடுத்துட்டு போயிட்டு பிரசிடென்ட் ரிஜெக்ட் பண்ணது தப்புன்னு சொல்லி கோர்ட்ல எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு விலக்கு வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சிகளை கூப்பிட்டு ஒரு ஒப்பீனியன் கேட்கறது நல்ல விஷயம் தான். ஜனநாயகத்துக்கு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கின்றத ஆளுகிற திமுகவுக்கு தெரியுமா தெரியாதா? உச்சநீதிமன்றத்தை என்னைக்காவது நாடுனாங்களா? இவங்க பண்றது போற அரசியல் தான். 11 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு கிடையாது. அல்டாமஸ் கபீர் தீர்ப்பு வேற. ஓகே, பேசலாம். திரு ஜெனம், இப்போ இந்த பிரச்சனை அப்படின்றப்ப பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக சட்டமன்றத்திற்குள்ள தீர்மானத்துக்கு எல்லாத்துக்கும் ஆதரவு போடுறாங்க. நான் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நாங்கள் பங்கேற்க மாட்டோம். அதுக்கு அவங்க சொல்ற காரணம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் மத்திய அரசு இதை எதிர்க்கிறது அப்படின்னு தெரியும், நீங்க வாக்குறுதியை கொடுத்தீங்க, ரகசியம் தெரியும்னு சொன்னீங்க, இன்னும் 1 வருஷம் தான் எலெக்ஷன் இருக்கு, மக்கள் கோபமா இருக்காங்க,
இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி டைலூட் பண்ணி அதுக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்கல்ல. இந்த கணக்கை எப்படி புரிஞ்சு அதிமுக இந்த ஸ்டாண்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுக மிகவும் தவறானது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா இது மக்களிடத்துல கோபம் இருக்கு, திமுக ஆட்சி மேல கோபம் இருக்கு, கொந்தளிப்பு இருக்கு அப்படின்லாம் அக்னீஸ்வரன் சொல்றாரு. நீங்க அதையே திரும்ப சொல்லி சேலம் தரணிகரன்ட்ட கேள்வி கேட்குறீங்க. அப்படி எந்த கோபமும் கொந்தளிப்பும் இருக்கிறதாக எந்த சான்றும் இல்லை, எந்த சான்றும் இல்லை. அது அக்னீஸ்வரனுடைய முழு கற்பனையில அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த புறக்கணிப்பு அப்படின்னு சொல்ற அது போக இந்த டேட்ல இதெல்லாம் ஏன் நடக்குது? நீங்க அந்த 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ இந்த போன வாரத்துல ஒன்றிய அரசு இதை நிராகரிக்கவில்லை என்றால், பிரசிடென்ட்ட போன மசோதா நிராகரிக்கப்பட்டு திரும்ப வரவில்லை என்றால், அன்னைக்கே முதலமைச்சர் 9ஆம் தேதி ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங், ஸ்டேட் லெவல் அசம்பிளி ஆல் பார்ட்டி மீட்டிங் வச்சுக்குவோம் அப்படிங்கிற முடிவை சொல்லியிருப்பாரா? நீட் பத்தி பேசிட்டு இருந்த நாட்களா இவை? வேறு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்தது இல்ல? அப்ப திடீர்னு நீட் ஏன் திரும்ப எடுத்தாங்க? திரும்ப எடுக்கிறது இவங்க காரணமே இல்லை. ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியது, நிராகரித்து அனுப்பியது. அதை திரும்ப அடுத்தாப்புல அதை அப்படியே ஏத்துக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கணும்னு அக்னீஸ்வரன் சொல்றாரான்னு எனக்கு தெரியல. அவங்க 2 வருஷம் திரும்பி வந்ததை வெளியே சொல்லாம எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு நாடகம் ஆடியதை போல திமுகவும் வெளிப்படையாக அந்த விஷயத்தை சொல்லி அடுத்த ஸ்டெப்பை லீகலா எடுக்கணும்னு நினைக்கிறத இவங்க நாடகம்னு இப்ப சொல்றாங்க. தேர்தல் கணக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதிமுக மறைச்சு வச்ச மாதிரி திமுகவும் மறைச்சு வைக்கணும்னு சொல்றாரான்னு எனக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அது போக நேற்று வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு பக்கம், அதுல ஒரு 2வது முறையாக நீங்க முதல்ல கேட்கறது ஓகே, அப்ப நீங்க முதல்ல விளக்கம் கேட்டுட்டு அவங்க விளக்கத்தோட பெரிய மாற்றங்கள் இல்லாம திரும்பி அனுப்பக்கூடிய சூழல்ல உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது, அதை ஏற்கத்தான் வேணும் அப்படின்னு நேற்று ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்கல்ல. அப்படி ஒரு தீர்ப்பை எதிர்பார்த்தோ என்னவோ 2 நாட்களுக்கு முன்னால அவங்க அனுப்பிட்டாங்களோ நிராகரித்து அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. நேற்றைய தீர்ப்பின் அடிப்படையிலேயே கூட இவர் அனுப்புனது இல்லீகல்னா, இவர் அனுப்பியது இல்லீகல்னா அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே இல்லீகல் தான். நிராகரித்து அனுப்பியது கூட இல்லீகலாக இருக்கலாம். ஆனா அது நிராகரிச்சு அனுப்புனதுனால பெண்டிங்ல இல்லாம சால்வ்டு அப்படின்னு இருக்கிறதுனால, ரிசால்வ்டு அப்படின்னு இருக்கிறதுனால அது 142வது பிரிவு அரசமைப்பு சட்டத்தின்படி கோர்ட் நேத்தே சொல்லாம போயிருக்கலாம். அதனால இப்போ அந்த விஷயத்தை திரும்ப இவர் 2வது முறை நாங்க அதை நிறைவேற்றி அனுப்பியதை இவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாங்க. அது தவறு செல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது குறிப்பாக அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்கிறதுனால அப்போ நீங்க அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லல, இப்ப இதற்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு திமுக நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நேற்றைய தீர்ப்புக்கு பிறகும் அதிமுக இந்த நிலைப்பாடை எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி எடுத்துரு? ஏன்னா பாமக உள்ளுக்குதான் இருக்காங்க. கடுமையாக திமுக மீது விமர்சனம் வைக்கிற பாமக கூட அதிமுக இந்த ஸ்டாண்டு ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய ஆதரவு இல்லைன்றதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இதற்கு முன்பு தீர்மானத்துல எல்லாம் சபாநாயகர் சொல்வார், எந்த கருத்து மாறுபாடும் வேண்டாம், தமிழகம் ஒட்டுமொத்த குரல்ல இருக்கணும்ன்றத வலியுறுத்தி மாற்று கருத்து இல்லாமலாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முறை நீட் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தா, அதிமுக ஜெயலலிதாவின் தலைமையில இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் வரல. எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக இருக்கும்போதுதான் இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதுபோக தரணிதரன் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் வேறு கேள்விகளோட நீங்க போனதில்லை அப்படியே விட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த 2013 தீர்ப்புக்கும் 2016 தீர்ப்புக்கும் இடையில ஒரு வேறுபாடு இருக்குல்ல, 3 ஆண்டுகள்ல ஒரு மாற்றம் இருக்குல்ல அவங்க கேள்வியில. அப்போ 2016 தீர்ப்பு சாசுவதமானது அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னொரு பெட்டிஷன் வரும்போது நீதிமன்றத்திலேயே கூட அவங்களுடைய பார்வை மாறலாம். 2013 உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுங்கிறத சொல்றேன். அதுக்கும் இதுக்கும் என்ன மாறி இருக்குன்னு பாருங்க. நீங்க நுழைவுத் தேர்வு அதிகாரம் பல்கலைக்கழகங்கள், மாநில அரசு இவங்களுக்கு தான் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. 2013 NEET அப்படிங்கிறதுக்கு தான் சொல்றாங்க. அதுக்கு நேர்மாறாக 2016 சொல்றாங்க. அது ஒண்ணு மட்டுமா, அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்வி நிறுவனங்களுடைய தன்னாட்சி உரிமைக்கு இது எதிரானது.
ஒரே தேர்வு மூலம் மாணவர்களை கட்டாயப்படுத்துவது மாநிலத்தினுடைய கல்வி அதிகாரத்துக்கு, மாநிலத்தினுடைய நிர்வாக உரிமைக்கு எதிரானது. ஒரே தேர்வு அப்படின்னு சொல்றது மாநில சட்டங்களை மீறுவது, மாநில அரசு ஏற்காத தீர்வை கட்டாயமாக்குவது சரியல்ல. இவ்வளவும் சொல்லியிருக்காங்க 2013 தீர்ப்புல. ஆமா, அந்த தீர்ப்பிலே இருக்கு. ஆனா ஒரு சட்ட போராட்டத்தை தான் நடத்துறாங்க. அதிமுக நினைச்சிருந்ததுன்னா உள்ளுக்கு வந்து அவங்க கோரிக்கைகள் பரிந்துரைகள்லாம் வச்சிருக்க முடியும். ஆனா அவங்க தவிர்க்கிறதுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. இதை நம்ம ஆயுதமா வச்சு எலெக்ஷன்ல நெருக்கடி இல்ல, ஆயுதமாக வச்சுன்னு இல்ல. நீங்க வந்து தேர்தல் முடிஞ்சு ஆட்சி பொறுப்பு ஏற்றதுல இருந்து நீட் தொடர்பாக ஸ்டெப் வரிசையாக எடுத்துருக்காங்களா இல்லையா? எங்கேயாவது ஏதாவது டைம் டிலே இருக்கா? செப்டம்பர் 2001 மே மாசம் ஆட்சிக்கு வந்தாங்க. செப்டம்பர் 2001க்கு முன்னாடி ஏகே ராஜன் கமிட்டி, அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல மசோதா, விலக்கு கோரி மசோதா, அதுக்கப்புறம் ஆளுநர்கிட்ட போகுது, அதுக்கப்புறம் அங்க போகுது, எல்லா இடத்துலயும் தூங்குது. அப்புறம் அங்க போறதுக்கு முன்னாடி ஆளுநர் கொஞ்ச நாள் வச்சிருந்து திரும்பி அனுப்புறாரு. பிப்ரவரி 2002ல திரும்ப இமிடியேட்டா சட்டமன்றம் கூடுறாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங் வச்சு கூடுறாங்க. ஆமா, ஆல் பார்ட்டி மீட்டிங் வச்சு கூடுறாங்க. இப்ப ஏதோ தேர்தலுக்காக எல்லாம் முடிஞ்சு போச்சு, கையறு நிலையில இருக்கிறாங்க, ஒண்ணுமே செய்ய முடியல, அதனால ஆல் பார்ட்டி மீட்டிங் வச்சாங்கன்னு இப்ப சொல்றாரு அக்னீஸ்வரன். அந்த மீட்டிங்ல கலந்துக்குது அதிமுக. அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அப்ப இத கலந்துக்கலன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப அவங்க நம்பிக்கை இழக்கல, அவங்க மேலேயே அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை போச்சு. ஏன்னா 2023ல ஒரு மாபெரும் அறிவிப்பை சொன்னாங்கல்ல, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டோம்னு. அது திரும்ப இப்ப ரிவர்ஸ் ஆகிற நிலைமையில இருக்குது. அதனால நீட்டுக்கு எதிராக நாம இங்க ஏதாவது ஒரு ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டா அது பேரரசர்களுடைய விருப்பத்திற்கு விரோதமாக போய்விடுமோ, அதனால வேறு ஏதேனும் சோதனைகள் வந்து விடுமோ அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வந்து இதுல விலகி நிற்கிறாங்க. அந்த பயத்தை மறைப்பதற்காக திமுக மேல குறை சொல்றாங்க. பேசலாம். ஜி.கே. நாகராஜ், நான் மீண்டு வரேன். அவரோட முதல் செய்தி பதில் சொல்லிட்டோம். இல்ல, முதல் கட்ட கருத்து வாங்கிட்டு நான் மீண்டு வரேன். உங்கள்கிட்ட நான் வரேன். ஜி.கே. நாகராஜ், இப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னா நீங்க கலந்துக்கலாம், உங்க கருத்துக்களை சொல்லலாம். இப்ப பாமக என்டிஏல இருக்கிறாங்க, அவங்க உள்ளுக்கெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. பாஜக புறக்கணிக்குது அப்படின்னா என்ன காரணம்? நீங்க நீட்டை வரவிடாம செஞ்சா அது உங்களோட வெற்றியா பாக்குறீங்களா? நீட்டு விலக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது திமுகவுக்கு வந்து கிரெடிட் போயிரும் பாக்குறீங்களா? தமிழ்நாட்டு மக்களுடைய, மாணவர்களுடைய, ஏழை மாணவர்களுடைய வாழ்வாதாரத்தை, அதே போல தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற, கட்டமைப்பை மேம்படுத்துகின்ற எந்த ஒரு செயலுக்கும் பாஜக எப்பொழுதும் ஆதரவாக இருக்கும். வெறும் நாடகம் போட்டுக் கொண்டிருக்கின்ற திமுகவுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்காது என்பதே எங்களுடைய பிரதமரே தெளிவா சொல்லிட்டு போயிட்டார். அமித்ஷா வந்தப்ப சொன்னாரு, கோல் கோல் மத் குமாவ், உண்மையை சொல்லுங்க, யூபிஏ கவர்மெண்ட்ல எவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டது, நாங்க எவ்வளவு 5 மடங்கு அதிகம் கொடுத்திருக்கோம் தெளிவுபடுத்திட்டு வரேன். 2019ல ஓகே, 2019ல 2021ல 2024ல இவங்க கொடுத்த வாக்குறுதி ஏற்கனவே 550க்கு மேல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல முக்கியமா அவங்க கொடுத்தது வந்து கல்வி கடன் ரத்து செய்வோம், நகை கடன் தள்ளுபடி செய்வோம், சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம், ஆண்டுக்கு 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம், நீட் ரகசியம் தெரியும், ஒரே கையெழுத்துல நீக்கும்னு சொன்னாங்க. ஆனா இந்த 3 தேர்தலையும் கொடுத்த வாக்குறுதியை அடுத்த தேர்தலையும் கொடுக்க போறாங்க. அதுக்காகத்தான் நாங்க வந்து அடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம், நாங்க வந்து அடுத்து சட்ட ரீதியான போராட்டம் தொடங்குறோம் சொல்றதே காரணமே இதே கோரிக்கையை அடுத்த தேர்தலையும் சொல்றதுக்கு. ஒன்று. ரெண்டாவது, அப்போ ஏறக்குறைய இப்ப நீங்க சொல்வது வந்து இப்ப திமுக வந்து கண்டிஷனிங் பண்றாங்க வாக்காளர்களை, அதுக்காக கூட்டினாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா திரு ஜென்ராம் அவர்கள் சொல்ற மாதிரி ஒவ்வொரு இவங்களுடைய தீர்ப்பு வருது, முக்கியமான தீர்ப்பு இல்ல, எப்ப வந்து போராட்டத்தை தொடங்க போறாங்க, அதுக்கு ஆலோசனைகளை கேட்கறாங்க. இதுல பாஜகவுக்கு பதட்டம் இருக்கா? எங்க விலக்கு எதுவும் கிடைச்சிருச்சுன்னா அது திமுகவுக்கு பெரிய கிரெடிட்டா போயிரும் நீங்க நினைக்கிறீங்களோ? சார், நீட் நிரந்தரமானது, வெரி கிளியர். இது வந்து கடந்த 10 ஆண்டு, அடுத்த ஆண்டு வந்தா 10 ஆண்டு முடிய போகுது. 1.5 லட்சம் மாணவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கிற நிலைமையில
நீங்க இந்த மாணவர்களை டிமோட்டிவேட் பண்ணுவதற்காக இல்ல சதுரங்க வேட்டை படத்துல சொல்ற மாதிரி ஒன்று பெரிதாக கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்றதுக்காக தொடர்ச்சியா ஒன்று இல்லாத ஒரு விஷயத்தை மக்களே போராடலையே. 28 மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டது, 8 யூனியன் பிரதேசங்கள் ஏற்றுக்கொண்டது. இன்னைக்கு நீட்டுனால என்ன குறைபாடுன்னு நீங்க சொல்லவே இல்லையே இது வரைக்கும். சொல்லாம 1.5 லட்சம் மாணவர்கள். இன்னொன்னு பாருங்க, நீங்க தேசியத்துக்குள்ள நாம் இணைஞ்சிடறோம். ஏறக்குறைய 1.2 லட்சம் மாணவர்களுடைய மருத்துவ சீட்டு உள்ள போயிடுறோம். நமக்கு இன்னைக்கு 12,050 சீட் இருக்கு. நமக்கு மெடிக்கல் சீட் தமிழ்நாட்டில் நாங்க 11 கல்விகள் கொண்டு வந்திருக்கோம். மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 12,000 சீட்டு அதிகரிச்சிருக்கோம். 1000 12,550 அதிகரித்திருக்கிறது. இப்போ அந்த தேசிய இணைப்புல போறப்போ இன்னும் 15,500 சீட்டு அதிகமாகுதுங்க. ஆக்சுவலா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரியான வசதிகள் இருக்கின்ற பொழுது நாகராஜ், இப்ப நீங்க சட்டமன்றத்தில் கூட 2026 போட்டி போடலாம். இப்ப பாஜக பெருமையா இங்க சொல்லுவீங்க சாதனைகளாக, நீட்டை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம், எவ்வளவோ திமுக கூட்டணி கட்சிகள் போராடினாலும் நாங்க விடாப்பிடியா இருந்து நீட்டை கொண்டு வந்திருக்கிறோம், நீட் தேர்வை கொண்டு வந்த திரு ஜி.கே. நாகராஜ் அவர்களுக்கே ஓட்டு அப்படின்னு தான் நீங்க போஸ்டர் அடிக்க போறீங்க. கரெக்டா? இதான் உங்க கணக்கு. நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டுமா? சார் நிச்சயமா இன்னொன்னு சொல்லுவோம். எத்தனை மாணவர்களை நாங்கள் மருத்துவராக உருவாக்கி இருக்கிறோங்கிறத பட்டியலையும் கொடுப்போம் சார். நாங்க எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்கள் 2017க்கு அப்புறம் படித்தால் போதும் நீ மருத்துவர், 2017க்கு பின்பு பணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மருத்துவர். சார் தயாநிதி மாறன் சொல்றாரு, நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய மகளுக்கு என்னால் MBBS சீட் வாங்க முடியல. அதற்கு முன்பாக கலைஞர் அவர்களும் நாங்களும் கையெழுத்து போட MBBS சீட் கிடைச்சது. அவர் இப்ப அதிமுக கூட கூட்டணி எப்படி வேண்டுமானாலும் அமையலாம். அமித்ஷா அவர்களே சொல்றாங்க நாங்க அதிமுக தலைவர்களோட எல்லாம் பேச்சுவார்த்தைன்னு. நான் இத ஒரு தேர்தல் கணக்கா கேட்கிறேன். இப்ப EPS அவர்கள் 26 சொன்னதுனால இததான் NDA பிரதானப்படுத்தும்ல. நீட் தேர்வு கொண்டு வந்தது எங்கள் சாதனைன்னு சொல்லுவீங்க. சார் தேர்தல் கணக்கு சார், ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? ரொம்ப நாளா உச்ச நீதிமன்ற நீங்க வக்போர்டை எதிர்த்து இல்ல ஜி.கே. நாகராஜ் ஒரு பாயிண்ட்ல நில்லுங்களேன். இது ஒரு விளக்கம் சொல்லணும். நம்ம உச்ச நீதிமன்றம் அன்றைக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் வழக்கெடுத்துட்டு நிச்சய நம்பிக்கையோடு போறாங்க. உச்ச நீதிமன்றம் மத்திய அமைச்சரவையில முக்கியமான இலாக்காக்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு. மத்திய அமைச்சரவையில் இருக்கிற முக்கியமான இலாக்காக்கள் முடியாது அப்படின்ட்டாங்க, விலக்கு கொடுக்க கூடாது, நீட்டு தான் எங்களோட ஸ்டாண்டுன்னு. அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நீங்க உச்ச நீதிமன்றத்தையே கைய காமிக்கிறீங்களே, நீங்க சொல்லுங்க மத்திய அரசோட ஸ்டாண்டு அதுதான் சொல்லுங்க. ஏன் ஸ்டாண்ட் எடுக்கிறோம்னா சார் எங்க எங்களுடைய ஸ்டாண்ட் மக்களுடைய மாணவர்களுடைய நன்மைக்காக இருக்கு சார். ஸ்டாண்டுன்னு சொல்லுங்கன்றேனா இருக்கட்டும் சார். நாங்க எடுக்கிற ஒரு ஸ்டாண்டு மக்களின் நன்மைக்காக இருக்கு அப்படிங்கிறோம். இப்போ இவங்க சொல்றாங்க நேத்து ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னு ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறேன். சொல்லுங்க பாராட்டுறேன். ஆனா நான் கேட்கறது, உச்சநீதிமன்ற அதே தீர்ப்பை பாராட்டுற நீங்க இதே நீர் நிரந்தரமானதுங்கிற தீர்ப்பு வந்த ஏத்துக்குங்களேன். உங்களுடைய மாணவர்கள் நிரந்தரமானதுன்னு தீர்ப்பு இல்ல சார், அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் சார். கரெக்ட் சார். மூல வழக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு சார். 10 வருஷமா நீங்க சொல்றது மாணவர்கள் 1.5 லட்சம் பேர் பரீட்சை எழுதுறாங்கல்ல, இருக்கட்டும் சார். 1.5 லட்சம் பேர் பரீட்சை எழுதுறாங்கல்ல, எவ்வளவு பேர் அரசு பள்ளியில் இருந்து 2016-17க்கு அப்புறம் எத்தனை மாணவர்கள் டாக்டரா வந்திருக்காங்க? நீங்க கணக்கெடுத்து பார்க்கணும்ல, ஒரு வெள்ளை அறிக்கை நீங்க தரணும்ல, ஒரு குழு அமைக்கணும்ல. நான் என்ன சொல்றேன்னா, இருக்கே சார், அந்த குழுல தான் நீட் சாதக பாதகங்கள்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்ப ஒரே கேள்விதான். முதல்வர் என்ன சொன்னாங்கன்னா EPS அவர்கள்ட்ட, நீங்க ஒருவேளை பாஜகவோடு கூட்டணி வச்சா இதை நிபந்தனையாக வைப்பீங்களான்னு கேக்குறாங்க. நீட்டு விலக்கு கொடுக்கணும்னு நிபந்தனை வைப்பீங்களான்னு கேக்குறாங்க. ஒரு நெருக்கடி வந்து போச்சு பாருங்க உங்களுக்கு. நான் அதே கேள்விய இல்ல அது ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் மீது உள்ள அக்கறையில கேட்கிறாருன்னு வச்சுக்கிறேன். அதே கொஸ்டின் நான் திருப்பி கேட்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்களே, இண்டி கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறது, காவிரி நீரை கொடுப்பதற்கு நீங்கள் ஒரு கோரிக்கை வைப்பீங்களா? ஒரு கூட்டணிக்கு ஒரு பாயிண்ட் வைப்பீங்களா? முல்லை பெரியாறு பிரச்சனை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, 124 அடி 142 அடி உயர்த்தலாம் என்று தீர்ப்பு இருந்தும் கூட நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஏன் ஒரு நீங்க போற கூட்டணியில போறீங்க பேசுறீங்க, ஏன் இதுவரைக்கும் நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கவில்லை? ஏன் நீங்கள் ஒரு பாயிண்ட் ஏன் வைக்கல? ஒரு உறுதியை ஏன் கேட்கல?
இது போல ஆந்திராவில் பல பிரச்சனை இருக்கிறது. ஏன் நீங்க கேட்கல? இதே கேள்வி நான் கேட்கலாம்ல. இப்படி உங்கள்ட்ட அந்த பந்தம் அதுதான் சொல்றேன். நீங்க அப்போ நீங்க வந்து நான் பேசட்டுமா? ஓகே பேசு சார். இப்ப நான் முதல்ல நீங்க இல்ல சார், திருக்குறள் இல்ல. நீங்க தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கிறது என்றால் இந்த அக்கறை எல்லாத்துக்கும் பொருந்தும்ல. இல்ல சார், முல்லை பெரியாறு மேட்டர்ல 5 மாநிலங்கள் 5 மாவட்டங்கள் காவிரி முல்லை பெரியாறு 5 மாவட்டங்கள் நீரின்றி காய்கிறது. சார் நான் வரேன். இப்ப நீங்க 2013 விஷயம் நான் சொல்லும்போது நீங்க கட் பண்ணிட்டீங்க. அதுக்கு வரேன். மேகதாது அணை கட்டுறாங்க சார். சிவகுமாரிக்கு வராரு, மேகதாது அணை கட்டுவேன்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணணும்? நீங்க இங்க வரணும்னா மேகதாது அணை கட்ட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வா என்று சொல்லணும்ல. பாயிண்ட் டேக்கன் ஜிகே நாகராஜ். அந்த கூட்டணியிலே சிக்கல் இருக்கு, அதுக்கு நிபந்தனை வைப்பீங்களான்றது தான் உங்க கேள்வி. சார் நான் எல்லாரும் சேர்ந்து சொல்றேன். டெக்னிக்கல் ரிப்போர்ட் 2013 நான் சொன்னது காரணம்னா சார் 2013ல நீட் தேர்வு வேணும்னு கொண்டு வந்தது யார் தெரியுமா? இந்தியன் மெடிக்கல் கவுன்சில். அப்போ நாம் வந்து கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட் வந்து சார் சொன்ன காரணம்லாம் சொல்லி அதை நிராகரிச்சிடுறாங்க, நீட் தேவையில்லைன்னு. 2016ல் நீட் வரப்போகுதுங்கும் போது கோர்ட்டுக்கு போகிறோன்னு தெரிஞ்ச உடனே ஒன்றிய பாஜக அரசு அவசர சட்டம் போட்டு கொண்டு வந்தாங்க. அது கேளுங்க, அது கொண்டு வந்து அரசாங்கம் கிடையாது, இந்தியன் மெடிக்கல் கவுன்சில். கோர்ட்டுக்கு போனோம், கோர்ட் வந்து நிராகரிச்சிட்டாங்க. இப்போ கோர்ட்டுக்கு போய் திருப்பி விலக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பாஜக அரசு என்ன பண்ணுறாங்க? ஒரு பில்லை கொண்டு வராங்க. அதை 2019ல் நிரந்தர பில் ஆக்குறாங்க, நிரந்தர சட்டமாக்குறாங்க. அப்ப அதிமுக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிறது தான் முக்கியமான கேள்வி, முதல் கேள்வி. ரெண்டாவது இவங்க என்ன சொல்றாங்க, பாஜக காரங்க எல்லாருமே நீட் வந்ததால மெடிக்கல் ஃபீஸ் குறைஞ்சிருச்சு, ஏழை மாணவர்கள் சேர்றதுக்கு அதிகரிச்சிருச்சு. அது முற்றிலும் போய் இங்க மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாவே வந்து என்ன சொல்றாங்கன்னா நுழைவுத் தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிரானதுன்னு. சாண்டர்ஸ் ஒரு ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் கூட புத்தகம் எழுதினார். அந்த டெக்னிக்கல் நான் புரிஞ்சு. இதுல ஒரே ஒரு கேள்வி நான் வென்றது. இப்போ முதலமைச்சர் வந்து அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறார். நீங்க பாஜகவோட கூட்டணினா இதை பேசுங்க, முன் நிபந்தனை வைங்க அப்படின்னு. இபிஎஸ் அவர்கள் அதை தான் ஜி கே நாகராஜும் கேட்டாங்க. இப்ப நீங்க நீட்டை வச்சு ஒரு நெருக்கடி அதிமுக கொடுப்பீங்கன்னா அவங்க உங்களுக்கு அதை திரும்ப அந்த பந்த போடுறாங்க. முல்லை பெரியாறு, காவிரி இஷ்யூ, இதுக்கெல்லாம் காவேரி விவகாரம் பொறுத்த வரைக்கும் நான் வரேன் உங்களுக்கு. காவேரி விவகாரம் பொறுத்த வரைக்கும் மேகதாதுக்கு வந்து டிஸ்கஷன் ஆரம்பிச்சது பாஜக ஒன்றியத்திலையும் கர்நாடகாவில் பாஜக, இங்க அதிமுக இருந்தபோது. அதுக்கப்புறம் அதுக்கு டிபிஆர் தயார் செய்யலாம் அப்படின்னு ஒரு குழு அமைச்சதும் வந்து இங்க அதிமுகவும் அங்க பாஜக ஒன்றிய பாஜக இருந்தபோது. மூணாவதா வந்து அதுக்கு ஃபண்டிங் எப்ப தெரியுமா அலோகேட் பண்ண செய்யப்பட்டது? பாஜக ஆட்சி மாறுறதுக்கு முன்னாடி. இங்க வந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சரும் சரி நீர்வளத்துறை அமைச்சரும் சரி மேகதாது கட்டப்படாது அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்களும் கட்டுறதுக்கு எந்த ஸ்டெப் இது வரைக்கும் எடுக்கல. இல்ல நீங்க முன் நிபந்தனை, நீங்க அதிமுகவுக்கு இத வச்சு ஒரு நெருக்கடி முன் நிபந்தனை வச்சிருக்கோம். அதுதான் அதிமுக ரியாக்ட் பண்ணாங்க. நாங்க முன் நிபந்தனை வச்சதுனால தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கூட இங்க வந்து மேகதாதுக்கு அகைன்ஸ்டா சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து நடக்காதுங்கிறத முதலமைச்சரும் சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு அஸ்திவாரம் போட்டது யாரு? அதிமுகவும் பாஜகவும். நான் கேட்கறதுக்கு ஒரே கேள்வி, அதிமுக ஏன் கூட்டணி விட்டு போல? இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப ஒரு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பெரிய நீர்ல பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க பல ஆண்டு காலம் கர்நாடகா சேர்ந்த ஒருத்தரை ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரா போட்டாங்க. அது இது வரைக்கும் வரலாறுல நடந்தது கிடையாது. எதனால கான்ஃபிளிக்ட் ரிமூவ் போகாது. அப்ப இருந்தே வந்து எப்படி பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. நமக்கு வந்து நம்ம முதலமைச்சருக்கு வந்து கேரளாவோடையும் சரி கர்நாடகாவோடையும் நல்ல ஒப்பீனியன். திரு ஜென்ரம், இது வந்து ஒரு விதமான அரசியல் அழுத்தத்தையோ நெருக்கடியோ திமுகவுக்கு கொடுக்குமா? இப்ப ஜி கே நாகராஜ் அவர்கள் சொல்றாங்க அடுத்து தயாராயிட்டாங்க, அடுத்த எலெக்ஷனுக்கு இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் சட்ட போராட்டம்னு சொல்றாங்க. அப்படி ஒரு நெருக்கடி கிடைக்குதா? வழக்கு நீங்க நிராகரிச்சிட்டீங்க, அந்த நிராகரிச்சதை வாங்கி பெட்டிக்குள்ள போட்டுட்டு வேற வேலைகளை பார்த்துட்டு இருக்கணும். எதுவுமே செய்யல நீட்டுக்குன்னு நீங்க தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு வசதியாக இருக்கணும்னு பாக்குறீங்க. அவர் வந்து இது சட்ட போராட்டம் தொடரும், தமிழ்நாடு எல்லா விஷயங்களுக்கும் போராடும், வெல்லும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அதை முன்னெடுத்துட்டு போறாரு. என்ன பண்ணாலும் ஓய்ந்து இருக்க மாட்டேங்கிறாங்களே, எல்லாவற்றுக்கும் போராடுறாங்க, நீதிமன்றத்துக்கு வர்றாங்க, நீதிமன்றம் அவங்களுக்கு சாதகமாக வேற இந்த தீர்ப்பு வேற வந்துடுச்சு அப்படிங்கிற நிலைமையில அதை பொறுக்க முடியாம இந்த மாதிரி பேசுகிறார்கள். நாடகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது யார் நடத்துறது நாடகம்? 2016 தீர்ப்புக்கு பிறகு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரே நாடு ஒரே நுழைவுத் தேர்வுன்னு கொண்டு வந்தது இப்போ ஏதோ வேறு மாதிரி இங்க இருக்கக்கூடியவங்களை எல்லாம் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கிறது, அது பெரிய நாடகம். அதற்கு பிறகும் விதிவிலக்கோடு கூடிய ஒரு, அதாவது மாநிலங்களின் தேர்வாக இருந்த ப்ரப்போசலை முன்வைத்த யூபிஏவை அதுதான் நீட்டையே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி பொய்யாக இன்று வரை பிரச்சாரம் செய்துட்டு இருக்கிறது ஒரு கற்பனையான திரைக்கதை.
ஆக நாடகம் நடத்திட்டு இருக்கிறது முழுக்க அவங்க தான். நீதிமன்றம் சொன்னதுனால தான் பண்றோம்னு சொன்னாங்கல்ல. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், எலெக்ஷன் கமிஷனர் இவங்களுடைய நியமனத்திற்காக நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிச்சுல்ல, அதை அப்படியே கழுத்து நெரிச்சு போட்டுட்டு சுத்தி வளைச்சு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதுல சிஜேஐயை தூக்கி போட்டுட்டு பிரதமர் விரும்பும் ஒரு அமைச்சர் அப்படின்னு போட்டு நீங்க திருத்தம் கொண்டு வரலையா? புல்டோசரை கண்டிச்சு முதல்ல ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு பிறகும் சட்டவிரோதமாக புல்டோசரை நீங்க பயன்படுத்தலையா? நீதிமன்றத்தை நீங்க எவ்வளவு தூரம் மதிப்பீங்கிறத 92 டிசம்பர் 5 உச்சநீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு அடுத்த நாள் பாபர் மசூதியை இடித்ததுல இருந்தே தெரியும். நீதிமன்றத்தை அவங்க மதிக்கிறதே கிடையாது. ஆனா திமுக மேல சொல்லும் போது மட்டும் நீதிமன்றம் சொல்றது தான் நாங்க கேட்டோம், நீங்க இந்த தீர்ப்பை வரவேற்கிறீங்களே, எல்லா தீர்ப்பையும் வரவேற்பீங்களா அப்படின்னு சும்மா திமுக மட்டும் கேட்கறாங்க. அவங்க என்னைக்கு எல்லா தீர்ப்பையும் வரவேற்றிருக்கிறாங்க? எலக்டோரல் பாண்டுக்கு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த திட்டத்துல வெளிப்படைத்தன்மை இருந்ததுன்னு நிதியமைச்சர் பேசிட்டு இருந்தாங்க. வேற வழி இல்ல, திரும்ப இன்னொரு சட்டம் கொண்டு வருவாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா என்ன காரணத்தினாலேயோ பெட்டர் சென்ஸ் பிரிவைல்டு, அவங்க அந்த புது சட்டத்தை கொண்டு வரல. திரு நாகராஜ், இப்போ திமுக ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு தொடர் முயற்சியில இருந்துகிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து இதை நாடகம் அப்படின்னு சொல்லுவது என்ன? அது நீங்க அதிமுக, இப்ப தாவேகா எல்லாரும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னா எல்லார்ட்டையும் கருத்து கேட்கறது எப்படி நாடகமா இருக்க முடியும்? இல்ல சார், ரெண்டு விஷயம். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துவிடக்கூடாது. தொடர்ச்சியாக பாஜக மீது, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடிகள் மீது வெறுப்பு உணர்வை திணிக்க வேண்டும், அவர் மீதான வெறுப்பை கட்டமைக்க வேண்டும் ஒன்று. ரெண்டாவது, நான் பேசி முடிச்சிடறேன். ரெண்டாவது, இவர்களுக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் சரி, அவர் கூட மேகதாது சொன்னாரு, பாஜக கேட்டாங்க, நாங்க இங்க போராடணும், உண்ணாவிரதம் இருந்தோம். சரி, முல்லை பெரியாறு அந்த பிரச்சனையை விட்டுறலாம் சார். உச்ச நீதிமன்றம் கொடுத்த முல்லை பெரியாறு 5 மாநிலமும் ஒத்துட்டாங்க சார், நிறைவேற்ற முடியல. என்ன கேக்குறேன்னா, தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தால் நிறைவேற்றுங்கள் கேக்குறேன். இல்ல, நம்ம முல்லை பெரியாறுலாம் விட்டுருவோம். நான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தையே நான் ஒரு பேபி அணையை வலுப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. கட்ட சொல்லல, பேபி அணையை வலுப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. இல்ல, இப்ப அதை செய்யலாம் நீங்க, அக்கறை இருந்தால். இல்ல, இப்ப நீங்க அனைத்து கட்சி கூட்டம்ன்றீங்க, நீங்க நாடகம்னு பாய்காட் பண்ணிட்டு போறீங்கல்ல, இதனால் பலன் அடைஞ்சாங்க ஏழைப்புற மாணவர்கள் அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டத்திலே வந்து நீங்க பிரசன்ட் பண்ணலாமே, சட்டமன்றத்தில் பேசலாமே, இந்த பாருங்க எங்கள்கிட்ட டேட்டா இருக்கு, இந்த பாருங்க எல்லாம் சொல்லலாம். ஏழை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட் இருக்கு. டேட்டாவை எடுக்க வேண்டியது யாரு? பேசலாம், அவங்க காப்பாங்க. மாநில அரசு, உலகம் ஃபுல்லா டேட்டா இருக்கு, தமிழ்நாட விட்டுருங்க. மாநில அரசு டேட்டா எடுத்து காமிக்கணும். கொடுத்திருக்கோம் சார் டேட்டா. எடுத்து நீங்க டேட்டா கொடுங்க. டேட்டா கொடுத்தாச்சு. நீ டேட்டா எடுத்து மக்கள்கிட்ட வெளிப்படையா கொண்டு வாங்க சார். மக்கள் எங்க போராட்டம் பண்ணாங்க? மக்கள் நீட் வேண்டாம்னு போராட்டம் பண்ணாங்களா? நீங்க தான் சொல்றீங்க மறுசீரமைப்பு வேண்டாம்னு சொல்லி நாங்க சட்டம் போட்டோமா? இல்ல, மறுசீரமைப்புக்கு ஏதாவது அறிக்கை வந்ததா? நீங்க தான் எடுத்து போறீங்க. சரி, சிஏஏ எதிர்ப்பு கொடுத்தீங்க. சிஏஏல என்ன பாதிப்பு? இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி 2 வருஷம் ஆச்சு, என்ன பாதிப்பு வந்திருக்கு சிஏஏல? சரி, முத்தலாக் தடை சட்டம் வந்துச்சு, நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. என்ன பிரச்சனை மக்களுக்கு? சார், மக்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, ஜிகே நாகராஜ், ஒரே ஒரு விஷயம் தான். இல்ல சார், இதெல்லாம் என்ன சொல்றேன், நீட் போல தான் போறேன் நான். நீங்க சொன்னதுனால நான் ஒரு கேள்வி கேக்குறேன் சார். அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, 5 ஆண்டுகள் போராடுறாங்க, அதுல எந்த பின்வாங்கலும் இல்ல. சட்ட மசோ முன்வடிவு நிறைவேற்றுறது, திரும்ப நிறைவேற்றாத போராட்டம் சார். அது மக்கள் ஏமாற்ற போராட்டம். மக்களை டிமோட்டிவேட் பண்றாங்க, மாணவர்களை டிமோட்டிவேட் பண்றாங்க. நடக்குது, 1.5 லட்சம் பேர் எழுதுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் தேர்வுல. மாணவர்கள் தற்கொலை செய்யற காரணம் திமுக தான். திமுக டிமோட்டிவேட்டிங், தவறான தகவலை பதிவு செய்து மக்கள்கிட்ட, மாணவர்கள்ட்ட, பெற்றோர்கள்ட்ட தவறான தகவலை பதிவு செய்து. இல்ல, கிடையவே கிடையாது. சரிங்க, 4 வருஷம் உட்கார்ந்து இருந்தது யாரு? என்ன சொன்னாங்க? நீட் நடக்குதா இல்லையா? 3 மாசத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கா இல்லையா? இந்த நீட் மாணவர்கள் தேர்வாகறாங்களா இல்லையா? 600 மாணவர்கள் எப்படி உள்ள வந்தாங்க? ஏன் போய் சொல்றீங்க? ஏன் டைவர்ட் பண்றீங்க? நீங்க சொல்லுங்க, நீட் இருக்கிறது, அது வரைக்கும் படிங்கன்னு சொல்லுங்க. நாங்க போறோம்னு சொல்லுங்க, நல்லா படிக்க சொல்லுங்க. நீங்க அனிதாவை கூப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அனிதா தற்கொலையை பண்ணிச்சு. டிமோட்டிங் தி பீப்பிள். அதனால நீங்க எதிர்க்கிறீங்க. அதனால நீங்க டிமோட்டிவேட் பண்றீங்க மாணவர்களை, பெற்றோரை டிமோட்டிவேட் பண்றீங்க, மக்களை ஏமாத்துறீங்க. எல்லாம் தெளிவா சொல்லிட்டோம். அவர் சிஏ என்ஆர்சி போறாரு, நீட் அவர் சொல்லிட்டார் சார். நீட்னால தான் நன்மை விளைஞ்சிருக்கு. மக்களுக்கு நன்மை செய்ய கூடாது, மாணவர்களை மருத்துவர் ஆக்க முடியாது. 600 அரசு பள்ளி மருத்துவர்கள் மாணவர்கள் மருத்துவர் ஆயிருக்காங்க. எதுக்கு? சரி, அவர் சொல்லுவது நான் பேச. சரி, பாயிண்ட் டேக்கன் சார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா,
இது பாதிக்கும், அதனால நாங்க வரமாட்டோம் அப்படின்றதும் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, நிறைவேற்றலன்றதான் ஒரு பாயிண்ட். உலகம் ஃபுல்லாவே நுழைவுத் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொல்லி ஒரு 10 ல இருந்து 20 அறிக்கை வந்தாலும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், ஆக்ஸ்போர்ட்லாம் கூட நுழைவுத் தேர்வு விட்டுட்டாங்க. இப்ப என்னன்னா நுழைவுத் தேர்வுக்கு நீங்க ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் ஃப்ரீ அட்மிஷன் கொடுக்கல. ஸ்கூல் மார்க் வச்சு தான் கொடுத்தோம். ஸ்கூல் மார்க் வச்சு தான் அட்மிஷன் கொடுத்தோம். இருங்க, அவர் தப்பா சொல்றாரு. நான் பேசிட்டேன். சமூக நீதி எங்க பாதிக்கப்படுது? சமூக நீதி எங்க தெரியும்? என்ன மாதிரி நீங்க ஆக்ஸ்போர்ட் போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். எப்படி என்ன பிரச்சனை கேக்குறாங்க? இடஒதுக்கீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. தமிழ்நாட்டுல நீட் தேர்வுல இடஒதுக்கீட்டுல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நான் சொல்றேன். 10 ஆராய்ச்சி பேப்பருக்கு மேல வந்துருச்சு. ஸ்கூல் மார்க் வச்சு எடுக்கிறது தான் ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பெஸ்ட் மார்க்கர். எதனாலன்னு சொல்றீங்க? இப்ப கிராமப்புறத்துல ஒரு மாணவி இருக்காங்கன்னா, மாணவி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கும் சேர்ந்து உதவி செய்யணும், குடும்ப சூழ்நிலை. அவங்களுக்கு ஒரு அர்பன் ஏரியால இருக்கிற 8 மணி நேரம் படிக்கிறது தான் அவங்களுக்கு 4 மணி நேரம் தான் இருக்கும். ரெண்டாவது, நுழைவுத் தேர்வுக்கு கோச்சிங் சென்டர் தேவை. சோ கோச்சிங் சென்டருக்கு அங்க வசதிகள் கிடையாது. மூணாவது பிரச்சனை என்னன்னா, கோச்சிங் சென்டர் ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? 3 லட்சம். இந்தியால தனிநபர் வருமானம் 2 லட்சம் ரூபாய். அப்படினா ஆட்டோமேட்டிக்கா 70% கோச்சிங் சென்டர் அஃபோர்ட் பண்ண முடியாது. நீட் தேர்வு ஏன் நீ கோச்சிங் கொடுக்க முடியாது? நீங்க ஏன் கொடுக்க முடியாது கோச்சிங் நீட்க்கு? குறுக்கீடு இல்லாம கோச்சிங் நேரா இல்ல உங்களுக்கு. கோச்சிங்க்கு நேரா யார் பேசுறதும் போகாது. நேரா இல்ல சார், தவறா கருத்து பதிவு பண்றாரு. ஓகே, ரெண்டு பேருமே குறுக்கிட்டுக்கிட்டீங்க, அதான் பிரச்சனை. நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். அனிதா இருக்காங்க சார், மருத்துவத்துக்கு வெளி மாநிலங்கள்ல கொஞ்சம் அவரை பேச விடுங்க சார். அவர் தவறா பதிவு செய்யறாரு. அது நீங்க உங்க டைம்ல சொல்லுங்க. சார், இப்ப அனிதா இருக்காங்கல்ல, 1176 மதிப்பெண் வாங்க. 1000 பேர்ல ஒரு 0.01% அவங்களால ஏன் கோச்சிங் சென்டருக்கு போக முடியலன்னா, அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு அம்மா இல்ல, அப்பாவுக்கு பாதி நேரம் உதவி செய்யணும். அவங்களுக்கு இருந்தது தினமும் படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் தான். அதனால ஸ்கூல்ல படிச்சாங்க. சோ யூனிவர்சிட்டி ஆஃப் மிஷிகன்ல ஒரு டீடைல் ஸ்டடி பண்ணாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு ஒரு 5 வருஷமும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாம ஒரு 5 வருஷமும். அப்போ என்ன சொல்ற, அப்புறம் 30 வருஷம் கழிச்சு அவுட்கம் பார்த்தபோது ஸ்கூல் மார்க் வச்சு யார் யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்களோ அவங்களாதான் சிறப்பா செய்றாங்க. இப்போ நான் கேக்குறது, இவங்க நீட்னால மெரிட் வரும்னா ஏன் நீட்ல 60 நுழைவுத் ஒரு முக்கியமான பாயிண்ட். நீட் 100 இது மட்டும் கேளுங்க. இப்போ நீட் 100 பேர் எழுதுறாங்க, இது மட்டும் கேளுங்க. 100 பேர் எழுதுறாங்கன்னா 60 பேர் குவாலிஃபை வராங்க. நீட்னால மெரிட் வரும்னா நீங்க 10 பேர் உங்களிடம் கேட்பது ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம நீட்டின் சாதக பாதங்கள் நிறைய பேசியிருக்கோம். ஒரே கேள்வி இருந்தது, நீங்க கொடுத்துறீங்க, போன எலெக்ஷன்ல கொடுத்தீங்க, இப்ப நிறைவேற்றல அப்படின்ற நெருக்கடி வரும், அது வராது கிடையாது. நான் என்ன காரணம்னா, நீட்டுக்கு நமக்கு ரகசியம் தெரியும், அந்த ரகசியத்தை நம்ம அமல்படுத்தணும். ஆனா ஆளுநர் என்பவர் ஜனநாயக விரோதமா நடந்து கொண்டார். இப்ப ஒரு நாட்டுல ஜனநாயக நாடு தேர்தல் சந்திக்கிறோம், ஆனா அங்க தேர்தலே ஜனநாயகமா நடக்கலனா அந்த மாதிரி தான் இங்க ஜனநாயக ரகசியம்னு சொன்னது. நீங்க எதை சொன்னீங்க? ரகசியம்னு சொன்னது எப்படி? 2006ல கலைஞர் அவர்கள் விளக்கு கொண்டு வந்தார். இப்ப நான் கேக்குறது, இப்ப நாம ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம் 4 வருஷமா. என்ன சொல்றோம்? ஆளுநர் ஒரு பில்லுல உட்கார்ந்து இருக்க முடியாதுன்னு. சரியா? இப்ப கோர்ட் இவங்கலாம் என்ன சொன்னாங்க, இல்ல ஆளுநர் எவ்வளவு நாள் உட்கார்ந்திருப்பாங்க. கோர்ட்லாம் கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்லாம் இன்டர்பிரட் பண்ணி அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனை படிச்சுட்டு ஆர்டிகல் 200 கிளாரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. 3 மாசத்துக்குள்ளார ஒன்னு திருப்பி அனுப்பணும், இல்ல அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். ஆனா இவரு 2 வருஷம் உட்கார்ந்து இருந்தார். ஜனாதிபதி அவர்கள் 1.5 வருஷம் உட்கார்ந்து இருந்தாங்க. இது அரசியல் அமைப்புக்கு எதிராக செஞ்சது. இப்ப கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். இன்னொரு விஷயம், எல்லாரும் கோர்ட்டுக்கு போனா தீர்வு கிடைக்கும். அக்னீஸ்வரன், நீட் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இவ்வளவு தூரம் பேசினதுல திரு தரணிதரன் ஜென்ராம் அவர்கள் சொன்னதுன்னா, இந்த தொடர் போராட்டம் இருக்குல்ல, நீட்டு விலக்கு கிடைக்கவே இல்லை, ஆனால் திமுகவின் போராட்டம் உளப்பூர்வமா இருந்ததுன்னு மக்கள் எடுத்துக்க மாட்டாங்களா? அதுக்காக எல்லா விஷயமும் செஞ்சிருக்காங்கன்னு எடுத்துக்க மாட்டாங்களா? வெளிநாட்டுல படிச்ச மருத்துவர், பெரிய ஆஸ்பத்திரி, கண்ணு இப்படி பார்த்தா எட்டித்தான் பார்க்கணும், ஆனா போய் சேர்த்தங்க, பாவங்க, ஆள் செத்து போயிட்டாருங்க. அந்த மாதிரி தானே உங்களுடைய நிலைமை இருக்குது. நான் இப்ப கேட்பது, 2006ல ஒரே ஒரு விஷயம், பொது நுழைவுத் தேர்வை எடுத்தீங்க. இல்ல அனந்தகிருஷ்ணன் கமிட்டி, இன்னைக்கு ஏகே ராஜன் கமிட்டி. நான் ஒரு சிம்பிளா கேக்குறேன், நீட்டு விலக்கு தராத பாஜக மீது கோபம் வருமா, இல்ல நீட்டு விலக்குக்காக போராடிய திமுக மீது கோபம் வரும்? எப்படி இப்போ மக்கள் எடுப்பாங்க? கூட்டணி வேற, அரசாங்கத்தின் செயல்பாடுகள் வேற. மக்களோட கணக்கு நீங்க செக்ஷன் 10D ரஞ்சித் ராய் கமிட்டி, அதே மாதிரி தான் இங்க ஏகே ராஜன் கமிட்டி. இவர்களுடைய நியாயத்தை சொல்றதுக்கு இவங்க, அங்க மாதிரி அங்க திரு எடப்பாடி பழனிசாமி 10.5 சொல்றதுக்காக திரு ஏகே குலசேகரன் கமிட்டி. ஆக கமிட்டிகள் இருக்கலாம், ஆனா நீங்க சொன்ன வாக்குறுதி அப்படின்னு போகும்போது என்னாச்சு சொல்றாரு சார், இதெல்லாம் தெரியாமலையா ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்க? ஏன் கொடுத்தீங்க? அப்ப யோசிக்கலையா? அப்ப நான் கேக்குறேன், கலைஞர் பொது நுழைவுத் தேர்வு கொடுப்போம், நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டா வாக்குறுதி கொடுத்துற ரகசியம் இருக்குன்னா சொன்னாரு.
அப்ப நீங்க அந்த இடத்துல தவறு பண்ணிட்டீங்க. உண்மையை ஒத்துக்குங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம், இவங்க நோக்கத்தை பாருங்களேன். கச்சத்தீவை கொடுத்தது கலைஞர் கருணாநிதி. கச்சத்தீவை மீட்கிறோம் என்பதுக்கு ஒரு தமிழ்நாட்டுல சட்டமன்ற தீர்மானம் போட்டது தமிழ்நாடு திமுகவினுடைய தலைவர். அப்ப என்ன இல்ல சொல்றீங்க? உண்மை இல்ல. பழைய ஓய்வூதிய திட்டம், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கொண்டு வந்துட்டீங்களா? நம்ம பேசுவோம். இது நீட் விலக்கு கொண்டு வந்துட்டீங்களா? ஓகே, ரைட். அப்ப எதையுமே இது பண்ணாம எல்லாரும் திட்டமிடாம, ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் 2026 தேர்தல் அறிக்கை அநேகமா ரொம்ப சுருங்கிரும் நினைக்கிறேன். தெரியாம சொல்லிட்டோமோ, நம்மளால செய்ய முடியலையே. பொய் வாக்குறுதி அப்படின்னு உங்களை நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப சுருக்கமா நிறைவு கருத்து திரு தரணிதரன். சார் இல்லை இப்போ இவங்க வாக்குறுதி பற்றி பேசுறது கேலி கூத்தா இருக்கு. எதனாலனா எடப்பாடி அவர்களோட கடைசி 2 வருஷத்துல சம்பளம், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லாதனால 58 வயசுக்கு ரிட்டையர் ஆனவங்களா 59 வயசு ஆக்குனாங்க. அப்புறம் 60 வயசு ஆக்குனாங்க. அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாங்க. திமுக ஆட்சி ஏன் தெரியுமா? அதிமுக ஆட்சி தொடர்ந்து இருந்தால் அவங்களாம் ரிட்டையர் ஆயிருக்க முடியாது. 80 வயசு வரைக்கும் கவர்மெண்ட்ல இருந்திருக்கு. ஏன்னா பென்ஷன் கொடுக்குறது காசு இல்லாதனால. அது விஷயம். தாலிக்கு தங்கம் அம்மையாரோட திட்டம் நிறுத்தினது அவங்க. மடிக்கணினி ஓட்ட வாங்கலையே. 2019 மடிக்கணினி நிறுத்திட்டாங்க. அதனால இவங்க எல்லாம் வந்து வாக்குறுதி பத்தி பேசக்கூடாது. அதே மாதிரி வந்து கோர்ட் கேஸ் வந்து எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டத்துக்கு ஃபைனல் வெர்டிக்ட் வரல. கண்டிப்பா ஹையர் பெஞ்சுக்கு போனா சமூக நீதிங்கிற பேர்ல நீட்டுக்கு கண்டிப்பா விலக்கு வரும். இந்த ஜட்மெண்ட் காப்பியும் நேத்து வரல. அந்த ஜட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்து நீட்ல வந்து ஒரு டிலே பண்ணது தவறு. ரெண்டாவது தடவை திருப்பி அனுப்பிச்சதா ஜனாதிபதி தவறுங்கிறதையும் மென்ஷன் ஆயிருக்கும். சரிங்களா? அப்படி அதனாலதான் அனைத்து கட்சி கூட்டம் முக்கியம். ஏன்னா அனைத்து கட்சி கூட்டத்துல இதெல்லாம் பேச போறோம். ஓகே திரு ஜெனரல், ரொம்ப சுருக்கமாய் 2026 தேர்தல் நீட் பிரச்சனை எப்படி பார்க்கப்படும்? நீட் பிரச்சனைக்கு தேவையான, நீட் விலக்கு பெறுவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் திமுக அரசு செய்திருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு வந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் தொல்லை கொடுப்பது ஒன்றிய அரசு. இப்போ நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம், இப்போ அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு எடுத்த முடிவின்படி நீதிமன்றத்திற்கு போனதற்கு பிறகு ஒருவேளை 2026க்கு முன்னாலேயே தீர்ப்பு வந்து விலக்கோடு வந்துடுச்சுன்னா அப்போ என்ன செய்வீங்க? எல்லாரும் கணக்குன்னு பேசின எல்லாரும் எந்த கணக்கை யோசிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நுழைவுத் தேர்வு கணக்கு இருக்காது. அப்ப நுழைவுத் தேர்வு கணக்கு இருக்காது. அது போக நேற்று தீர்ப்பு வந்த உடனே காணாமல் போனவர்களை போல அப்போது நீட்டு தீர்ப்பு வரும்போதும் காணாமல் போய்விடுவார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது போக இன்னும் ஒரே ஒரு விஷயம், தொல்லை கொடுக்கிற, துன்பம் தருகின்ற ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்புவதற்கு பதிலாக திமுக மீதே தன்னுடைய குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருக்குது. இது அடிப்படையிலேயே மக்களிடம் பிரச்சனையை திசை திருப்புவதற்கு காரணமாக இருக்கு. அது திசை திருப்புற வேலையை செய்யுது. அது ஒரு காலத்திலேயே மக்களால ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். நாராஜ், இப்ப பாஜக அல்லது பாஜகவோடு யார் கூட்டணி வைத்தாலுமே கூட நீட்டு விஷயம் அப்படின்றது ஒரு பெரிய நெருக்கடியை உங்க அணிக்கு கொடுத்துறாதா? நீட்டில் அவங்க தொடர்ந்து பொய்களை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் நான் சொல்ல வரேங்க. உண்மையான நிலவரத்தை அறியல நாங்க மக்கள்கிட்ட கொண்டு வருவோம். ஒன்று, ஏன் தமிழ்ல மருத்துவத்தை கொண்டு வரலாமே திமுக அரசு ஏன் தடுமாறுறாங்க? மாணவர்களுக்கு படிக்க வச்சு அரசு மருத்துவமனைகளை வேலை தரலாமே. சோ இவங்க நோக்கம் அது வரலங்க. இவங்க நோக்கம் அரசியலுக்காக பயன்படுத்துது. அண்ணன் சொன்னாங்க புல்டோசர் அரசியல் சொன்னாங்க. புல்டோசர் அரசியல் இப்ப ஆம் ஆத்மி எடுத்திருக்காங்க. போதைப் பொருள் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒரு இடத்தை, அந்த இடத்தை இடிச்சு தள்ளி இருக்காங்க. நாட்டு நன்மைக்காக நல்ல விஷயங்கள் செய்யறதுல தவறு ஏதும் இல்லை. இப்போ தென்காசி மாவட்டம் ஒரு அரசு பாருங்க. ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். அதாவது தென்காசி மாவட்டம் அரசு பள்ளிகள்ல தென்காசி மாவட்டம் அரசு பள்ளியில ஒரு 3 கொஸ்டின் வைக்கிறாங்க. அந்த கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, கலைஞரின் பேனா, கலைஞரின் சமூக நீதி. இதுதான் கொடுக்கிற அரசியலுடைய, இங்க இருக்கிற கல்வியுடைய தரம். இதுதான் தரம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க தங்களை உயர்த்தி கொள்ள மாணவர்கள் கல்வி தரத்தை உயர்த்த தயாராக இல்லை. இன்னும் தமிழ்நாட்டை பிற்போக்கா வைத்திருக்க வேண்டும் என்கிறார்கள். சமூக நீதி என்று மக்களை ஏமாற்றுகிறார்கள். இதுதான் என்னோட இறுதி கருத்து. நிச்சயமாக நீட் தேர்வு மருத்துவர்களை உருவாக்குகின்றது, எளிமையாக்குகிறது. அவ்வளவுதான். வந்து அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கு சார். பட் என்ன, பணம் மணி, பணத்தால் முதலிடத்தில் இருக்கு. 1 கோடி ரூபாய் கொடுத்தா தான் மெடிக்கல் சீட்.
பாஜக ஆள்ற மாநிலத்தோட தமிழ்நாடு எல்லா குறியீட்டிலுமே சிறப்பா செயல்படுது. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து கல்வியில் சிறந்தது பாரதியார் பாடியிருக்காரு. நன்றி. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு